ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற அந்த வீடியோ எடிட்டிங் தான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் இமேஜுக்கு. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் பிக்சார்ட் ஆப். நீங்கள் எந்த ஆப் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். பார்டர் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வேணுமோ அதில் வச்சுட்டு கிரே கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கிரே கலர் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷன் அப்படின்றத மட்டும் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு நார்மல் கலராக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். பேக் அந்த இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் VPN ஆன் பண்ணி உங்கள் CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டு லிரிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஒன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம பிக்சார்ட்டில் கட் அவுட் பண்ண இமேஜை இப்போ இந்த ஓவர்லேயில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இப்போ டெக்ஸ்ட்டு மேலே இருக்குங்களோ அதை கீழே நீங்கள் இறக்கி இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கங்க. வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணணும். அதனால் நீங்கள் இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்க அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பிக்சார்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ, நீங்கள் இப்போ கப்புள்ஸ் வரீங்கன்னா உங்களோட கப்புள்ஸ் ஃபோட்டோஸை கூட நீங்கள் கட் அவுட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா ஃபோட்டோ நான் கண்டினியூவாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். இமேஜெலாம் நீங்கள் வரிசையாக அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இமேஜ் நமக்கு எப்படி ஓப்பன் ஆகணும், எப்படி க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதுக்காக நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம்னா, கீழே அந்த அனிமேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த அனிமேஷன்ற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இமேஜுக்கு இந்த சைட் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து நான் ஃபுல்லாக செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஸ்லோவாக வர மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்குமே நம்ம ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் அது மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா அது தனியாக தெரியும். ஓகே கைஸ், நான் அந்த அனிமேஷன்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோவோட அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் அதிகமாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், டாட்டா, பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.